ஸோ மெடிடேஷனுங்கிறது ஏதோ ஒரு பெரிய மந்திரம், அது செய்யணும் அது இது செய்யணும் அப்படிங்கலாம் ஒன்றுமே கிடையாது. குளிச்சுட்டு வந்த உடனே 5 நிமிஷம் ஒரு இடத்துல சைலண்டாக கண்ணு மூடி உட்காந்துருங்க. உட்காந்து மைண்ட் எப்படி போதோ அப்படி விட்டுடுங்க. மைண்ட் அதெல்லாம் எங்கேயாவது போகட்டும், பணம் பொண்ணு எதுலையாவது போட்டோம் மைண்டு, அது அப்படியே விட்டுடுங்க. அது கண்ட்ரோல் பண்ணதான் அது ரொம்ப சஞ்சலம் ஆகும். அப்படியே விட்டுட்டீங்கன்னு சொன்னால் ஒரு 15 நாள் 20 நாள் அந்த மைண்ட் அப்படியே உங்கள் கண்ட்ரோலுக்கு வரும். அப்போ நீங்கள் மெடிடேஷன் ரொம்ப சர்வசாதாரணமாக நீங்கள் செய்யலாம். அது வாழ்க்கையில் அது இப்போ இருக்கிற இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் இந்த ஒரு சொசைட்டியில் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எனக்கு கஷ்டம் வருது, அந்த கஷ்டம் தான் எனக்கு நல்ல நல்ல வாய்ப்பாக தெரியுது. இப்போ இனிமேல் எனக்கு கஷ்டம் வரும் இல்லையா, அதெல்லாம் என்னன்னு எனக்கு கடவுள் புரிய வச்சிருக்காரு. அதுதான் இறைவனுடைய அருள்னு புரிய வைக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, வாழ்க்கையில் நமக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வந்திருக்கோ அப்போதான் டேர்னிங் பாயிண்டே வந்திருக்கு. இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்க்கையில் எப்பெல்லாம் மாறுதல் வந்திருக்குன்னா பெரிய கஷ்டம் வந்தப்போ தான். இப்போ என்ன புரியுதுன்னா, நமக்கு மனமாற்றம், கஷ்டம் வருதுன்னா கவலைப்பட வேணாம், நம்ம அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணி இறைவன்கிட்ட முறையிட்டா அவர் அதை மாற்றி விட்டுருவாரு அப்படின்னு புரியுது. நல்லது தான் நடக்குது, ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகுது, கடவுளுடைய கருணை நமக்கு இது சேஞ்ச் ஆக போகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஞானம் வருது இல்லை. இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு தான் ஆன்மீகமே வழிகாமிக்குது.